بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய பாட தலைப்பாக அத்தார் ரமலான் மஸ்ரஅத் அல் இபாத் தத்ஹீர் அல் குலூப் மின் அல் ஃபசாத், பாவக்கரைகளை தூய்மைப்படுத்துவதற்காக அடியார்கள் பயிர் செய்யும் இடமாக ரமலான் மாதம் வந்துவிட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் அடியார்கள் பயிர் செய்யும் தலமாக இருக்கின்றது. பாவங்களிலிருந்து, ஃபசாதுகளிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக புனிதமிகு ரமலான் மாதம் வந்துவிட்டது. நிச்சயமாக ஒரு மனிதன் ஒரு செயலை செய்தால், அல்லது ஒரு இடத்தை சந்தித்தால், அல்லது ஒரு மனிதரோடு ஒன்று சேர்ந்தால், அந்த சந்தர்ப்பத்திலே அவன் உணர்கிறான் லயஊத இலைஹி மர்ரத்தன் உக்ரா, மீண்டும் ஒரு முறை மீளாதிருப்பதை அவன் உணர்கிறான். இந்த உணர்வு அவனுடைய உள்ளத்திலே வேற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. என்ன உணர்வு என்றால், இந்த சந்தர்ப்பத்தை திரும்ப திரும்ப வராத இந்த சந்தர்ப்பத்தை பிரயோசனப்படுத்திக் கொள்வதன் அத்தியாவசியத்தை உணர்கிறான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இதனால்தான் சஹாபா பெருந்தகைகள் ஒரு நாள் நபிகளாருடைய உபதேசத்தை செவிமடுத்த போது, நபிகளார் உபதேசம் கண்ணீர் ஓட செய்தது, கண்ணீர் சிந்தியது, உள்ளங்கள் பயந்தது. அவர் உபதேசத்தின் ஆழத்தை சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டதன் காரணமாக அவர்கள் நபிகளாருக்கு சொன்னார்கள், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபௌசினா, நீங்கள் செய்த உபதேசம் பிரிந்து செல்கின்ற, எங்களை விட்டு விடைபெற்று செல்கின்ற ஓர் உபதேசமாக அமைந்ததைப் போல இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு நீங்கள் அறிவுரைகளை கூறுங்கள், நல்ல விடயங்களை சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். இது திருமதியிலே, இப்னு மாஜாவிலே, அஹ்மதிலே, தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரிந்து செல்கின்ற உணர்வை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நபிகளாருடைய மரணம், அறிவுரை ஒன்று சேர்ந்திருப்பதற்காக இந்த சந்தர்ப்பம் திரும்ப மீண்டும் வராது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜை நிறைவேற்றிய போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே உணர்ந்து கொண்டார்கள், இது போன்ற பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை போன்று உலகத்திலே வேறொரு சந்தர்ப்பத்தை என்னால் சந்திக்க முடியாது என்பதை நபிகளார் உணர்ந்து கொண்டார்கள். சஹாபாக்களுக்கு பல உபதேசங்களை செய்தார்கள். நபிகளார் சொன்னார்கள், லஅல்லி லஅல்காக்கும் பஅத யௌமி ஹாதா, சில வேளை இன்றைய தினத்துக்கு பின் உங்களை நான் சந்திக்காமல் இருக்கக்கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி தாரமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தனது இறுதி உபதேசத்தை, இறுதி ஹஜ்ஜை பிரியாவிடை பெற்று செல்கின்ற ஒரு ஹஜ்ஜாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நபிகளார் சஹாபாக்கள் ஒருவருக்கு சொன்னார்கள், இதா கும்த ஃபி ஸலாத்திக,
உனது தொழுகையிலே நீ எழுந்தால் ஃபஸல்லி ஸலாத்தன் முவத்திஇன், பிரிந்து செல்கின்ற தொழுகையை போல் நீ தொழுதுகொள். மீண்டும் தொழ சந்தர்ப்பம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிலையிலே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே தான் நாம் எமது கடமைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் எங்களை முன்னோக்கி விட்டது. அது எங்களை பிரிந்து செல்கின்ற முன்னோக்குதலாக இருக்கும். சகோதரர்களே, நாங்கள் சந்தோஷகரமாக நற்செய்திகளை கூறியவர்களாக நாங்கள் அதை வரவேற்கின்றோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஹாபா பெருந்தகைகளுக்கு ரமலானை நன்மாராயமாக சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கருணைகள் எல்லாம் எல்லா நேரங்களிலும் எல்லா மணித்தியாலங்களிலும் அது இறங்கிக் கொண்டிருக்கிறது. நபிகளார் சொன்னார்கள், கத் ஜாஅக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக், கண்ணியமிக்க ரமலான் மாதம் உங்களை வந்து அடைந்து விட்டது. கதபல்லாஹு அலைக்கும் சியாமஹு, உங்கள் மீது அந்த மாதத்திலே நோன்பு நோற்பதை அல்லாஹு தஆலா கடமையாக்கி விட்டான். அதிலே நாங்கள் துஃப்தஹு அப்வாபுல் ஜினான், சொர்க்க வாய்கள் திறக்கப்படுகின்றன. துக்லகு அப்வாபுல் ஜஹீம், நரக வாய்கள் மூடப்படுகின்றன. ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. அதிலே 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு இருக்கின்றது. மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம, யார் அது நன்மையிலிருந்து விலகிக் கொள்கிறானோ அவன் நன்மையிலிருந்து விலகிவிட்டவனாக கருதப்படுவான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹும்ம சல்லிம்னா இலா ரமலான வ சல்லிம்னா இலா ரமலான, யா அல்லாஹ், ரமலானை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் செய்வாயாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே அத்தா ரமலான் மஸ்ராத்துல் இபாத், அடியார்கள் பயிர் செய்கின்ற புனிதமிகு ரமலான் மாதம் வந்து விட்டது. எதிலிருந்து? பாவக்கரையிலிருந்து, பாவங்களிலிருந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற மாதம் வந்துவிட்டது. அதன் கடமைகள் நீங்கள் சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்றுங்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு நோக்கின்றோம். எங்கள் அதிகமானவருடைய நோக்கம் கடமையை நிறைவேற்றுவது, பொறுப்பிலிருந்து நீங்கிக் கொள்வதுதான் நோக்கமாக இருக்கிறது. அது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. நாம் இறைவனை உண்மைப்படுத்தியவனாக, அல்லாஹ் வாக்களித்திருக்கும் நன்மைகள் எதிர்பார்த்தவனாக, எங்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே நோன்பை நோக்க வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வருடமும் குர்ஆனை நாங்கள் பல விடுத்தங்கள் ஹத்ம் செய்வதிலே நாங்கள் ஆர்வம் கொள்கிறோம், ஆசை வைக்கின்றோம். பல விடுத்தங்கள் நாங்கள் குர்ஆனை ஓத முடிக்கின்றோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஆண்டு ஓதப்படுகின்ற குர்ஆனை நாங்கள் சிந்தனையோடு ஆராய்ந்து ஓதுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வதோடு, இந்த ரமலான் மாதத்திலே கூட்டு தொழுகையை நாங்கள் பால்படுத்தி விடாமல் இமாமோடு முதல் தக்பீரிலே சேர்ந்து முதல் தக்பீரை அடைந்து தொழுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.